சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா, காலை வணக்கம். நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள். இப்ப டைம் வந்து 10 மணிக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க. 10 மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கும், பப்ளிஷ் ஆயிருக்கும் இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு 10 மணி இல்லாம நாளை மறுநாள் 10 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் கையில வந்திருக்கும். அதாவது இன்னும் 48 ஹவர்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஒரு சின்ன திருத்தம், 10 மணி என்பது 9:30 மணிக்கே ரிசல்ட் என்பது வெளியாக போவதாக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அன்பில் மகேஷ் அவர்கள் வர ரிசல்ட்டை வெளியிட 94% 93% டோட்டல் பர்சன்டேஜ் இதுதான். 95 போச்சுன்னா நிறைய பேர் பாஸ் ஆயிருப்பீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் போச்சுன்னா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருப்பீங்க. ஸோ 93 94% எதுனோ ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சென்டம் வருமா, எவ்வளோ மார்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா இன்னும் 48 மணி நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்றன்னு போயிடும். இப்போ இன்னைக்கு தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு மறுபடியும் தூங்கி எழுந்த ரிசல்ட், இந்த மைண்ட் செட்ல வந்து நம்ம எல்லாருமே இருப்போம். பட் ஆனால் உண்மை என்னன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு மெடிக்கல் மிராக்கலா மேஜிக்லாம் நடக்கும். நீங்க பாருங்க, நீங்க நினைச்சதை விட ஒரு சில சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் போட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஷாக்கிங் நியூஸாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட ஒரு 5 மார்க் அதை வந்து டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லாமே டைம் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வேணும்னே கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய இருக்கு இந்த முறை. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் டீச்சருக்கு சொல்லி ஓரளவு விடைத்தாளில் விடைகள் இருந்தாலேயே முழு மதிப்பெண்கள் கொடுங்க. 1.5 மதிப்பெண்கள் 1 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல 2 மதிப்பெண் ஃபுல்லா கொடுத்துருங்க அப்படின்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் 25, இப்ப தமிழ்ல நீங்க 90க்கு 25 மார்க் எடுத்தால் தான் பாஸ். 25 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிவிடலாம். மீதி 10 மார்க்கு இன்டர்னல் மார்க். உங்களுக்கு நீங்க அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், எப்படி சொல்றது, அப்பப்ப நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி. ஓகே, அப்போ 25 எடுத்தா போதும். அப்போ 90க்கு 25 எடுத்தா பாஸ். இப்போ அதே கெமிஸ்ட்ரியில எடுத்துக்கலாம். 70 மார்க் தான் இருக்கு. 15 மார்க் எடுத்தாலே பாஸ். 15 மார்க் எழுதிருக்க மாட்டீங்களா? செப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ரிசல்ட் என்பது திங்கட்கிழமை மே 6ஆம் தேதி காலை 10 மணி அப்படின்றது 9:30 குறைந்திருக்கிறது. அன்னைக்கு 9:30 மணிக்கு நம்ம போய் பார்க்கும்போது சர்வர் டவுன் ஆகி மேபி 10 மணி வரைக்கும் கூட நம்மள அலைய விடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் நம்ம அப்படித்தானே பண்ணோம். லைவ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆப்குள்ள போறோம், நோ எரர். எனக்கு கால் மேல கால் வருது. ஸோ இந்த முறை கால்லாம் யாரும் பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன் பாருங்க. எல்லாருமே அவங்க காலேஜை சூஸ் பண்ண கிளம்பிடுவீங்க. அதுதான் உண்மை, ரியாலிட்டியை பேசுறேன். 3 பேட்ச் இருக்கு. ஒன்று ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரிலேஷன்ஸ்க்கு ஸ்வீட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். 2வது குரூப் பத்த வைக்கிற குரூப். இவ்வளோ மார்க் தானா அப்படின்னு சொல்லிட்டு பத்த வைக்கிற குரூப். 3வது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக தேர்வுகளில் தோல்வியுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கான்ஃபிடென்ட்டாக ஆறுதல் வார்த்தைகள் சொல்லணும். ஸோ கவலையப்படாதீங்க. அடுத்த 40 நாள் 30 நாளில் மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இருக்கு. துணை தேர்வுகள், சிறப்பு துணை தேர்வுகள் இருக்கு. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டுனா இன்னொரு முறை எழுதுக்க முடியாதா சொல்லுங்க? 10 முறை கீழே விழுந்து 11வது முறை ஓடணும். ஓகே, ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது. இனிமேல் நாளையிலிருந்து பாருங்க எப்படி இருக்க போகுது வீடியோஸ் அப்படின்னு.